கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து வாட்ஸ்அப்பில் பரவிய வதந்தியால் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திரண்ட ஏராளமான பெண்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்கலாம். அருண்குமார், வணக்கம். இந்த உரிமை தொகை குறித்து வாட்ஸ்அப்பில் அப்படி என்ன வதந்தி பரவச்சு? தற்பொழுது அங்கே கூடியிருக்கக்கூடிய பெண்களிடம் பேச்சுவார்த்தை எதிரும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? என்ன சூழல் அருண்? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக அரசு பொறுப்பேற்ற பின்பு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்படும் என செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் இந்த திட்டமானது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு வார காலமாக வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைதளங்களில் திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டு விடுபட்ட பெண்களுக்கு விண்ணப்பம் பெறப்படுவதாகவும், அவ்வாறு பெறப்படும் விண்ணப்பங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என போஸ்டர் ஒன்று வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையிலும் இந்நிலையில் இன்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏராளமான பெண்கள் காங்கயம், பெருமாநல்லூர், முதலிபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வருகை புரிந்தனர். தொடர்ந்து அது போன்ற முகாம் எதுவும் இன்று நடைபெறவில்லை என ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகள் கூறிய பின்பும் பெண்கள் தொடர்ந்து காத்திருந்தனர். இருப்பினும் பெண்களிடம் இருந்து மாவட்ட ஆட்சியர் மனுக்களை பெற்றுக் கொண்டார். நன்றி அருண்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.